வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஈஸ்ட் பேலஸ் அப்படிங்கிற ஒரு கொரியன் சீரிஸ். தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. மொத்தமாக 8 எபிசோடு, 45 நிமிஷம் டக்குன்னு ஒரே சீட்டிங்கில் முடிச்சு விட்றலாம். சரி, இந்த சீரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். திடீர்னு ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது என்னடா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வர அப்சைட் டவுன் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் எங்கடா போறீங்கன்ற மாதிரி, அது எங்கே வந்துச்சுன்ற மாதிரி லைட்டாக ஃபஸ்ட் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இல்லைங்க, இது வந்து ஆவிகள் உலகம், அதுக்கப்புறம் பேய் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி இவங்க ஹாரரு, ஃபேண்டசி, அது இல்லாமல் மிஸ்ட்ரி இப்படின்னு எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு சீரீஸாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ராஜா காலத்து கதை எனக்கு டக்குன்னு இந்த கொரியன் சீரீஸில் ஒன்று, இந்த கிங்டம்னு ஒன்று, அந்த ஃபீலு அப்படியே வந்துச்சு. லைட்டாக அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோடைய அப்சைட் வேர்ல்டு கலந்த மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சுப்பா. சரி, இதில் கதை என்ன அப்படின்னாக்க, அடுத்தடுத்து இந்த ராஜ வாரிசுகள், இளவரசர்களாக ஆக போகிறவங்க எல்லாருமே அடுத்தடுத்து போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு ஆத்மாவோட, இந்த ஒரு பேயோடைய அந்த பழிவாங்கும் படலம் தான். அது எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ பேய் ஓட்டுற ஒருத்தனை கூட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஆரம்பிச்சு ஒழுங்கா இங்கே வாங்கடான்னு சொல்லி அவரை கூட்டுன்னு வராங்க. இங்கே வேறு இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, இதை ஒழுங்காக கிளியர் பண்ண வேண்டியது உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி கொடுக்க, அவர் ஒரு விஷயமா கண்டுபிடிக்க இந்த ஆவியல் உலகம்னு என்னென்னலாம் இருக்குது, இதுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, முக்கியமாக இந்த ராஜ குடும்பத்தில் ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் இருக்குது. ஒருத்தரும் எதுக்கு இதெல்லாம் கேட்குற, தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பார்க்குற இப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் மர்மமாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மர்மத்தை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி மொத்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணி முடிச்சாருங்கிறது தான் இந்த கதை. இதில் எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ராஜா காலத்து இந்த செட்டப், அந்த ஹிஸ்டாரிக்கல் ஏரியாக்குள்ளே கூப்பிட்டு போனது. அதுக்கு நடுவில் இந்த ஆவிகள் உலகத்திலேயே ஒரு க்யூட்டான ஒரு பேய் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து இந்த CJ7 பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே ஜாலியாக ஒன்று பண்ணக்கூடியது. அப்புறம் இந்த ஆவிகள் உலகம் ஃபர்ஸ்ட் இந்த அப்சைட் டவுன் வேர்ல்டு மாதிரி இருக்குன்னு சொன்னால, அங்கே போனதுக்கப்புறமா அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அது ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 எபிசோட்லேயே ஓகே, நம்மளால் வந்து இந்த சடங்கு முறையெல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபைட்லாம் பண்ணுறா அப்படின்னும் போது கொஞ்சம் கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இதே மாதிரியே இந்த ஃபேண்டசி ஏரியாவில் இந்த ஏஜென்ட் ஃப்ரம் அபோன்னு ஒரு சீரிஸ் பார்த்தேன். அது சீரியஸாக அந்த விஷயங்கள்லாம் ஓகேனாலும் அது இன்ட்ரெஸ்டிங்காக போக மாட்டேங்குது. எப்போ என்னப்பா இழுத்துக்கிட்டே இருக்காங்க, போரிங்காக போகுதுங்கிற மாதிரி எனக்கு பெருசாக செட் ஆகலை. அந்த டைப்பில் தான் இது இருக்குமோங்கிற மைண்ட் செட்டில் ஆரம்பித்தேன். இல்லை என்னை உட்காந்து என்னதான்ற மாதிரி பார்க்க வச்சிருச்சு. ஒரு 3 எபிசோட்லேயே பல விஷயங்களை ரிவீல் பண்ணுறது, அந்த பேய் ஏரியாவும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள், இந்த ராஜ குடும்பத்தில் இருக்கிற அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் உண்மையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஒருத்தரை பார்க்கும்போது இவங்க என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் ஒன்றா ரிவீல் ஆகும்போது நல்லா இருக்கடா, பல விஷயங்களை ரிவீல் பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அண்டு முக்கியமாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ், அதாவது அந்த உலகத்துக்கு போயிட்டு ஒரு பண்ணக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அது நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமான அந்த ஒரு பாண்டிங் ஆக்சுவலாக எரிஞ்செறிஞ்சு வந்துகிட்டு இருக்கும் ஹீரோயின் கேரக்டர். போக போக இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அப்படியே இது இழுத்தக்க செய்ய மாதிரி ஆகிறதுன்னு இவங்க 2 பேரும் பாண்டிங் சொல்லிக்கலாம் மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரு பாண்டிங்கை மெயின்டைன் பண்ணுறது அதுவுமே ஒர்க் ஆச்சு. எனக்கு இந்த சீரீஸை பொறுத்தவரை 3 எபிசோடில் இந்த பிரச்சனை இதெல்லாம் சொல்லி அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக செட் பண்ணி விட்டாங்க. ப்ளஸ் ஏகப்பட்ட அந்த ட்விஸ்ட்டுகள் மாதிரி இதை எதிர்பார்க்கலையே, இதுக்கு பின்னாடி இந்த காரணம் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரிவீல் பண்ணுற இடங்கள்லாம் நல்லா இருக்கு. அப்படியே என்னதான் பிரச்சனை, யார் தான் இதை பண்ணியிருப்பா, எதனால தான் இது நடக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்த கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணதுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமான இந்த கடைசி எபிசோடில் நடக்கக்கூடிய அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸு அதெல்லாமும் வெயிட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு இந்த ஓவரால் இந்த சீரிஸ் வந்து ஒர்க் ஆச்சுப்பா. எனக்கு பொதுவாக இந்த இங்கே பறந்து சண்டை போடுறது, அந்த வேற உலகத்தில் இந்த ஃபேண்டசிலாம் டச் பண்ணாலே நம்ம கொரியன் சீரிஸ் ஆகாது. எனக்கு த்ரில்லரு இந்த ரூட்டில் வாங்கடா, ஃபேண்டசிலாம் தொட்டிங்கனாலே நமக்கு செட் ஆகாதான்னு போது இது கொஞ்சம் எனக்கு ஒர்க் ஆச்சு. என்ன கொஞ்சம் அந்த நடுவில் வந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லிவிட்டாங்க, இதனால தான் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சுன்னு. அது ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை 2 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னால் ஓகே. ஒருத்தரும் இல்லைங்க இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு, இல்லைங்க இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குன்னு அதை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்க, யாருங்க இதை பண்ணா அதை சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த இடங்கள்ல மட்டும் லைட்டாக சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மொத்த விஷயத்தையும் சொல்லிவிட்டாங்களா ஒரு 3 எபிசோட்லயே. அதுக்கப்புறம் கொஞ்சம் இல்லைங்க இதுக்கு பின்னாடி இந்த ஒரு காரணம் இருக்கு, ஏங்க 3 எபிசோடா பார்த்துட்டேன், மர்மம் தான் என்னன்னு தெரிஞ்சு போச்சே, அது விஷயத்தை தான் சொல்லுங்களேன்ற மாதிரி அது ஒரு 2 எபிசோடு இழுத்த மாதிரி 8 எபிசோடுங்கிறதே இன்னொரு 6 எபிசோடாவே கட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நச்சுன்னு இருந்திருக்கும். இப்போதைக்கு இன்னும் ஸ்லோன்றது பெரிய இதுவாலாம் ஃபீல் ஆகலை. ஓவரால் இந்த சீரிஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் 18+ ஏரியாலாம் இதில் கிடையவே கிடையாது, ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய சீரிஸ் தான். ஸோ அவங்களுக்கு இந்த பறந்துக்கிட்டு இருக்கிறது ஆவிகள் உலகம்லாம் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. எனக்கு வெறும் இந்த ஹாரரு, இந்த சாபம் இதை வச்சே போயிடுவாங்கன்னு நினச்சேன். இந்த ஏகப்பட்ட அந்த மர்மங்கள் அதை ஒன்றுத்தையும் ரிவீல் பண்ணுற அந்த விஷயங்களும் எனக்கு இந்த சீரீஸில் ஒர்க் ஆச்சுப்பா. ஸோ ஓவரால் ஒரு நல்ல சீரிஸ் தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். தாராளமாக நீங்கள் ஃபேமிலியாகவே ட்ரை பண்ணலாம் இந்த சீரிஸை. அண்ட் இந்த மாதிரி இந்த ஃபேண்டசி ஏரியாலாம் ரொம்ப பிடிக்கும்னா அவங்களுக்கு இது நல்லாவே ஒர்க் ஆகும். நமக்கு அந்த ஏரியா கொஞ்சம் கம்மிங்கிறதுனால எனக்கு இது நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். சரி, உங்களுக்கு இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு, பார்த்து முடிச்சவங்க எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சோடா புட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.